யூதா நிருபம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம். யூதா நிருபம் 1ஆம் வசனம் கடைசி வசனம். எல்லோரும் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். யூதா 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம். தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென் என்று சொல்லி இந்த யூதா 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இதில் ஒரே ஒரு வார்த்தை, அதிகாரம். அதிகாரம் பெற்றவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அதிகாரம் உடையவர் என்ற காரியத்தை பார்த்து நாம் இந்த ஆராதனையை நாம் முடிக்க போகிறோம். ஆகவே அதிகாரம், சகல அதிகாரங்களையும் அவர் பெற்றவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுவாக வந்து ஏழ்மையின் கோலத்தை கழித்து அவர் என்ன செய்தார்? அவர் 33 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஆகவே அவர் அதிகாரமற்றவராக அவர் காணப்படவில்லை. தன்னை அதிகாரத்தை ஒப்பு கொடுத்தவராக காணப்பட்டார். பாருங்க, அவரை கன்னத்தில் அறைகிறார்கள், சிலுவையிலே அறைகிறார்கள், ஏளனமாய் பேசுகிறார்கள், அநேக காரியங்கள். அவர் நீ லேகியோன் என்று அவரை பழிக்கிறார்கள், நீ பிசாசின் தலைவன் என்று சொல்லி பழிக்கிறார்கள். ஆகவே ஒரு அதிகாரமற்றவரை போல அவர் காணப்பட்டால் கூட அவர் சகல அதிகாரமும் பொருந்தின தேவன். இன்றைக்கு அவரை ஆராதிக்க போகிறோம். ஏன் ஆராதிக்கிறோம்? அவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, கர்த்தத்துவம் மிகுந்தவர். ஆகவே துதி, கனம், மகிமை, மாட்சிமை, வல்லமை யாவற்றையும் பெற்றுக்கொள்ள அவர் பாத்திரர் என்று சொல்லி நாம் அவரை ஆராதிக்கிறோம். நாம் ஆராதித்து மகிழ்கிறோம். ஏன் நாம் ஆராதிக்கிறோம்? பரலோகத்தில் நாம் அவரை ஆராதிக்க மாத்திரம் தான் போகிறோம். ஜபம் அங்கே இல்லை இல்லையா? ஜபம் என்பது ஒரு தேவைக்காக நாம் கர்த்தரிடத்தில் கேட்பது. பரலோகத்தில் ஜபம் கிடையாது இல்லையா? ஜபம் என்பதே இல்லை. அவரை புகழ்ந்து அவரை பாடப் போகிறோம், அவரை புகழ்ந்து ஆராதிக்க போகிறோம். அதனுடைய நிராட்டமாகத்தான் அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட இந்த சபையிலே நாம் வைத்து எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பயிற்சிக்கப்படுகிறோம். ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்கிறார், இன்னும் கூட ஒரு மனுஷன் சரியான விதமாக ஆராதனையை ஏறெடுக்க முடியவில்லை என்று சொல்கிறார். பாருங்க, எவ்வளவு ஆராதனைகள் என்று நான் அநேக சபைகள் பார்க்கிறோம் இல்லையா? குதிக்கிறாங்க, எழுப்பி குதிக்கிறாங்க, கத்துறாங்க, ஓலமிடுறாங்க, ஓடுறாங்க, ஒடியாறாங்க. எப்படியாவது இந்த ஆராதனையை நிறைவேற்றிவிட வேண்டும். அவர் எதிர்பார்க்கிற அந்த ஆராதனையை நாம் அவருக்கு தந்துவிட வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கிறதை பார்க்கும். அது ஒரு வகையான எக்ஸ்பிரஷனாலே அவர் சத்தமிட்டு தட்டுவது, உயர்த்தி பாடுவது, வாத்திய கருவிகளை அதிகமாக வாசிப்பது இல்லையா? தொடர்ந்து ஒரே காரியத்தை அல்லேலூயா 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 என்று தொடர்ந்து சொல்லுவது. இதெல்லாம் என்ன நோக்கம்? எப்படியாவது அவரை ஆராதித்து விட வேண்டும். ஜபம்னா ஈஸியாக பண்ணிடலாம் இல்லையா? நம்ம ஜபத்துக்கு எந்த ஒரு வார்த்தையும் தேவை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஏறெடுத்துட முடியும். ஆனால் ஆராதனை என்பது அப்படியே இல்லை. அது எப்படியாவது தேவனை ஆராதனை மூலமாக திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு மனுஷனும் முயற்சி பண்ணுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒரு தேவனுடைய மனுஷர் எப்படியாக சொல்கிறார்? இன்னும் கூட மனுஷர் ஒருவரும் அவரை அவர் விரும்புகிற வண்ணமாக ஆராதிக்க முடியவில்லை என்று சொல்கிறார். ஒருவேளை அதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சிக்க வேண்டும். எதற்காக முயற்சிக்க வேண்டும்? அவர் மனம் குளிர, அவரை சந்தோஷிப்பிக்க வண்ணம் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். ஆகவே நாம் இந்த தினத்திலே பார்க்கிற காரியம் என்ன? அதிகாரம் உடையவர். அதிகாரமற்றவராக அவர் நம் முன்பாக காணப்பட்டாலும் கூட அதிகாரம் இல்லாதவராக கன்னத்தில் ஒருவர் அறிகிறான், மறு கன்னத்தை அவர் காட்டுகிறார். அவர் முகத்தில் ஒருவர் காரை உமிழ்கிறான், அதை ஏற்றுக்கொள்கிறார். முதுகை அவருடைய கசேடிக்கு அவர் மறுக்கவில்லை, கசேடியை தாங்கிக் கொள்கிறார். ஒரு அதிகாரம் அதிகாரம் உடையவராக இருந்தார், அதெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியுமா? அத்தாரிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார். அது அத்தாரிட்டி ஆர் பவர், இன்டர்சேஞ்சபிள் வேர்ட். அதாவது எப்படின்னா, வேதத்தில் பலமும் அதிகாரமும் ஒன்றாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்டர்சேஞ்சபிளி யூஸ் அப்படின்னா மாறி 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 அது பயன்படுத்தப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. அதிகாரம் மிக்கவராக இருந்தாலும் அவர் அதிகாரமற்றவர்களை போல
ஏழ்மையின் கோலத்திலே அவர் வந்தார். உனக்காகவும் எனக்காகவும் அவர் வந்தார். அவர் என்ன சொல்கிறார் பார்க்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன வாசிக்கிறோங்க? சகல அதிகாரமும் பெற்றவர். வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழெங்கும் எல்லா இடத்திலும் அவருக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்கிறது. அவரை சாதாரணமா நாம் எடை போட முடியாது. சகல அதிகாரம் பொருந்தினவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இந்த அதிகாரத்தை எப்படி அவருக்கு கிடைத்தது? மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவரும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவரும் பிதாவை அறியான் என்று வாசி. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்தை எப்படி பெற்றிருக்கிறார்? அவர் பிதாவாகிய தேவன் சகலத்தையும் அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்கிறது. எனக்கு சொல்றார், அவர் சொல்றார், எல்லா அதிகாரமும் நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் பெற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த அதிகாரம் எப்படி கிடைத்தது? நான் என்னுடைய பிதாவினால் சகல அதிகாரத்தையும் பெற்றிருக்கிறேன் என்று சொல்கிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. எப்படி? அவர் பரலோகத்துக்கு போனார், வலது பாரசத்தில் வீட்டு இருக்கிறார். வலது பாரசத்தில் ரைட் ஹேண்ட் ஆஃப் காட் அங்கே அமர்ந்திருக்கிறார். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் என்ன? தேவ தூதர்கள் என்னது? அவருடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறார்கள். பரலோக சேனைகள் அவருடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறார்கள். வல்லமைகளும் அதிகாரமும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. Who is gone into heaven and is on the right hand of God, angels and authorities and power being made subject unto him. அதாவது வல்லமையும் அதிகாரமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவன் அதிகாரம் பெற்ற தேவன். அதிகாரம் என்ன சொன்னா என்ன அர்த்தம்? இங்க ஒரு கவர்னர் இருக்கிறாங்க, அவங்களோட அதிகாரம் எதுவரை செல்லும்? பாண்டிச்சேரி மட்டும்தான் செல்லும் இல்லையா? அவங்க எத்தனை விதமான காரில் போனாலும் சரிதான், எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் சரிதான், அவங்களுடைய அதிகாரம், முழுமையான அதிகாரம் எவ்வளவு தூரம் செல்லும்? பாண்டிச்சேரி எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? எத்தனை கிலோமீட்டர் பாண்டிச்சேரி? சதுர கிலோமீட்டர். 420 சதுர கிலோமீட்டர். அவ்வளவுதான் அவங்களோட அதிகாரம். தமிழ்நாட்டுக்கு போனா இவங்களோட அதிகாரம் செல்லாது. ஒருவேளை நாட்டின் பிரதமருக்கு இந்த நாட்டின் முழுவதும் அதிகாரம் இருக்கலாம். இப்போ அது கூட அதிகாரம் சொல்ற, தமிழ்நாட்டில் உனக்கு அதிகாரம் இல்லை என்று ஒவ்வொரு மாநிலமும் இப்போது சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறது. அதுல பிரதம மந்திரிக்கு இங்கே அதிகாரம் இல்லை, பிரான்ஸ் தேச அதிபருக்கு இந்தியாவில் அதிகாரம் இல்லை. ஆனால் உலகம் முழுவதும் ஒருவருக்கு அதிகாரம். யார் அவரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரம் பெற்றவர். வானத்தில் மாத்திரம், பூமியில் மாத்திரமல்ல, பூமியின் கீழானோர், பூதலத்தோர் எங்க வாசிக்கிறோம்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? எல்லா நாவலும் அவருடைய நாமத்தை அறிக்கை செய்ய வேண்டும், எல்லா முழங்காலும் முடங்க வேண்டும். எல்லா முழங்காலும் முடங்கணும். ஒருத்தனுடைய முழங்கால் முடங்குறது என்றால் என்ன அர்த்தம்? நான் இன்னொருவனுக்கு அடிமை என்பதை காட்டுகிறேன். யார் முழங்கால் முடங்குவாங்க? ஒரு மனுஷன் நிற்கிறான், ஒரு மனுஷன் முழங்கால் படுகிறேன்னா என்ன அர்த்தம்? நான் தேவாலயத்தை நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு ஆராதனை செய்கிறேன் என்றால் நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்கிறீர்கள். ஆகவே உலகத்தில் உள்ள எல்லா முழங்காலும் முடங்கும், எல்லா நாவும் அவரை கிறிஸ்து தேவன் என்று அறிக்கையிடும் என்று சொல்லப்பட்டது. சகல அதிகாரமும் பெற்ற தேவன் என்று சொல்லி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். பரலோகத்திற்கு போய் அங்கே தேவ தூதர்களும் அதிகாரங்களும்
அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். அதே 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் எபேசியர் 1ஆம் அதிகாரம் எபேசியர் நிருபம் திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இன்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கிறோம் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலதுபார்சத்தில் உட்கார்படி செய்து. பாருங்க, துரைத்தனங்கள், the principalities என்று வாசிக்கிறோம். துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், கர்த்தத்துவங்கள், டொமினியன் என்று வாசிக்கிறோம். பாருங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனித்தனி அர்த்தம் இருக்கு இல்லையா? வல்லமை, அதிகாரம், துரைத்தனம், அது மாத்திரமல்ல டொமினியன் என்று வாசிக்கிறோம். டொமினியன் என்றால் என்ன அர்த்தம்? அதிகாரம் மனுஷர்கள் மத்தியில் செயல்படுத்துவது. டொமினியன் என்று சொன்னால், அதாவது என்ன வாசிக்கிறோம், கர்த்தத்துவம் என்று சொன்னால் டொமினியன் என்ற ஆங்கில வார்த்தைக்கு தமிழிலே கர்த்தத்துவம். கர்த்தத்துவம் என்றால் என்ன? மிருகங்கள், எல்லா மரம், செடி, கொடி எல்லாத்துக்கும் மேல அதிகாரம் என்று சொன்னால் அதுதான் டொமினியன், அதுதான் கர்த்தத்துவம். பாருங்க, பிரின்சிபாலிட்டிஸ், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பவர், வல்லமை, மைட், கர்த்தத்துவம், டொமினியன். இம்மையில் மாத்திரமல்ல, இங்கே மாத்திரமல்ல, எல்லா மறுமையிலும் பேர் பெற்றிருக்கக்கூடிய நாமத்தை உடையவராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்று வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 35வது வசனம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 35வது வசனம். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் யாருக்கு கொடுத்துட்டார்? ஹேண்டட் ஓவர். ஹேண்டட் ஓவர், இன்சார்ஜ் ஆகிட்டார். எல்லாவற்றையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறாரு? ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார். அன்பு கூர்ந்து, கட்டாயத்தின் பேரில் இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பு கூர்ந்து எல்லா அதிகாரத்தையும் அவரிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். ஆகவேதான் இந்த உலகத்தில் அவர் இருந்தபோது அவர் மற்றவர்களை போல உபதேசிக்கவில்லை. பாருங்க, இந்த ப்ராஃபட்ஸ் கேம், அதாவது தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். அவர் ராஜாவிடத்தில் போய் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் சொல்லுவார்கள் இல்லையா? ஒரு ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு வார்த்தையை கொடுப்பார். தீர்க்கதரிசியானவன் ராஜாவின் இடத்திலே அந்த நாட்டிலே போய் அந்த ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை சொல்லுவார், உபதேசம் பண்ணுவார்கள். இப்படி ஆண்டவர் சொல்லுகிறார். ராஜா ஏதாவது கேள்வி கேட்ட என்ன சொல்லுவாங்க? நாளைக்கு உங்களுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? தீர்க்கதரிசியானவன் வீட்டுக்கு போய் அந்த ராத்திரியிலே தேவனிடத்திலே பெற்றுக்கொண்டு வந்து சொல்லுவார்கள். அவர்களுடைய அதிகாரமிக்கவர்களாக அவர்கள் ராஜாவின் முன்னாடி நிற்க முடியவில்லை. ஆனால் இவருடைய உபதேசம் எப்படி இருந்தது? அவர் ஒரு மெசையாவை போல, மெசையா என்றால் என்ன? மெசேஞ்சர் என்ற அர்த்தம். ஒரு அனுப்பப்பட்டவர் போல காணப்படாமல் தனக்கே எல்லா அதிகாரமும் உடையவரை போல பேசினார் இல்லையா? தனக்கே எல்லா அதிகாரம் உடையவர் போல பேசினார். பாருங்க, அவர் வாழ்ந்த சமயங்களில் அவர் எப்படி கூப்பிட்டு? அவர் ராபாய் என்று கூப்பிட்டார்கள். அப்படி என்ன? போதகரே, நல்ல போதகரே என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு அதிகபட்சமாக யார் தெரியும்? பரிசேயர்கள், சதுசேயர்கள். இவர்கள் தான் தேவனுடைய வார்த்தைகளிலே விளக்கத்தை சொல்லக்கூடியவர்கள், ஸ்கிரைப்ஸ் என்று சொல்லுவார்கள். அவர்கள் தான் சொல்ல முடியும். அவர்கள் அதிகாரமற்றவர்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதிக்கும் பொழுது, அவர் சொல்லும் பொழுது எப்படி சொன்னாரு? அவர் அதிகாரமிக்கவராக சொன்னார். வசனத்தை வாசிக்கலாமா? வாசிங்கள். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோடு அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறது, ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். இவருடைய உபதேசம் எப்படிப்பட்டது? அதிகாரமிக்கதாக இருக்கிறது. இவருடைய உபதேசம் எப்படிப்பட்டது? வல்லமை உள்ளவராக பேசுகிறாரே. இவர் பேசும்பொழுது என்ன நடக்கிறது? அசுத்த ஆவிகள் புறப்பட்டு போகிறது. கண்ணு தெரியாதவன் அங்கே குருடன் பார்வை அடைகிறான். முடவர் எழுந்து நடக்கிறார்கள், சப்பானி எழுந்து நடக்கிறார்கள், ஊமையர் பேசுகிறார்கள், குஷ்டரோகிகள் சொஸ்தமாக்கப்படுகிறார்கள்.
பாருங்க, காற்றும் கடலும் அவர் அதட்டினார் என்று வாசிக்கிறோம் இல்லையா? காற்றின் கடலையும் அவர் என்ன செய்றாரு? இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லி he rebuked என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன? கடிந்து கொள்கிறார். காற்றிற்கும் கடலும் அவருடைய சொல்லுக்கு என்ன செய்யுது? கீழ்ப்படியுது. அவருடைய அதிகாரத்துக்கு கீழாக வருகிறது. மரத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ பட்டு போ, உன்னிடத்து கனி இல்லை என்று சொல்லுகிறார். மரம் பட்டு போகிறது. எல்லாவற்றின் மேலும் he has a dominion. கர்த்தத்துவம் மிக்கவர், அதிகாரம் மிக்கவர், வல்லமை மிக்கவர், கர்த்தத்துவம் மிக்கவர். பாருங்க, யோபின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், லெவியாதான் என்ற பெரிய மிருகமானது அங்கே கடலில் இருக்கிறது. அவர் கை கிடக்க அது வாங்கி புசிக்கிறது, அவர் கை மடக்க அவை மடிந்து போகிறது என்று போடப்பட்டிருக்கிறது. அவை மடிந்து போகிறது. அவரே எல்லா ஜீவராசிகளுக்கும் நாசியிலே சுவாசத்தை வைத்தார் என்று வாசிக்கிறோம். நாசியிலே சுவாசிக்கிற எந்த மனுஷனும் தேவனை ஆராதிக்க வேண்டும். அவன் எல்லாவற்றுக்கும் ஜீவனையும் எல்லாவற்றுக்கும் பலத்தையும் கொடுக்கிறவர் யாரு? அவர்தான். அவர் யார்? அவரு அதிகாரம் மிக்கவர். இன்றைக்கு நாம் அப்படிதான் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே, நீங்க அதிகாரம் மிக்கவர், என் மீது உங்களுக்கு சகல அதிகாரம் உண்டு, என்னால் நான் சுயமாக எதுவும் செய்ய முடியாது, உம்முடைய கர்த்தத்துவத்துக்கு கீழாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் ஆராதிக்க வேண்டும். அவருடைய உபதேசம் எப்படிப்பட்டது? அதிகாரம் மிக்கதாக இருந்தது. பாருங்க, நாயின் விதவின் மகனை பாடையை தொட்டு எழுந்திரு என்று சொல்கிறார். பாருங்க, லாசுவை அங்கே கல்லறையிலிருந்து எழுந்து வா என்று சொல்லுகிறார். அங்கே அவன் எழுந்து வருவதை பார்க்கிறோம். மரித்தவன் எழுந்து வருவதை பார்க்கிறோம். மரணத்தின் மீது அதிகாரம், எல்லா அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்க, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிங்கள். வாசமாய் இருக்கிறது சகல துரைத்தனங்களும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். சகல துரைத்தனங்களும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிறார். எப்படிப்பட்டவர் அவர்? சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரம் மிக்கவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்க, தொடர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். பாருங்க, முதலாவது நமக்கு மிகவும் பிடித்த அவருக்குரிய ஒரு அதிகாரம் என்ன? பாவத்தை மன்னிக்கிறது இல்லையா? இந்த வானத்தின் பூமியின் மேல அதிகாரம் இருந்தாலும் எனக்கு மிகவும் பிடிச்சது என்னை மறுபடியும் அவர் மன்னிக்கிறது. என்னை மறுபடியும் அவர் என்னை குற்றவாளி அல்ல என்று அவர் சொல்லுகிறது. அதுதான் எனக்கு மிகவும் பிடித்த அவரிடத்தில் இருக்க அதிகாரம். நான் அவரிடத்துல போகும்போது எந்த மனுஷனும் என்னை குற்றம் சாட்ட முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் he declares me as an innocent. நான் ஒரு நிரபராதி, நான் ஒன்றும் அறியாதவன், நான் பாவம் அறியாதவன் என்று சொல்லி என்னை தீர்க்கிற அதிகாரம் அவரிடத்திலே இருக்கிறது. பாருங்க, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நாம ஏன் அவரிடத்துல பாவ அறிக்கை செய்கிறோம்? நாம ஏன் நம்மளுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து அவரிடத்திலே மன்னிப்பை கேட்கிறோம்? ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்திலே பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. அவர் ஒரு ஸ்திரியை பார்த்து சொல்கிறார், இதோ லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், ஸ்திரியே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. திரளான பாவத்தை செய்தவள் அவரை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, போ. பாருங்க, எல்லாரும் கல்லினால எரிய காத்திருக்கிறார்கள். அந்த ஸ்திரியை பார்த்து என்ன சொல்லுகிறார்? உன்னோட பாவம் மன்னிக்கப்பட்டது, இதை பாவம் செய்யாது. சமாரிய ஸ்திரியை பார்த்து என்ன சொல்கிறார்? உனக்கு நான் ஜீவ தண்ணீரை கொடுக்க முடியும். அதிகாரம் மிக்கவர், பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் உடையவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று
என்று சொல்லி திமிர்வாதக்காரன். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. சரி, இரண்டாவது அதிகாரத்தை பார்க்கலாமா? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்போது உங்களுடைய பாவத்தை மாத்திரம் அவர் மன்னிக்கவில்லை, உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்க. என்ன அதிகாரம்? தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரம். முதல் அதிகாரத்தை விட இது ரொம்ப ரொம்ப ஹை லெவல்ல இருக்கு இல்லையா? இப்போ நம்ம என்ன செய்யறோம்? நம்மளுடைய வாழ்க்கை என்ன செய்யறோம்? சில பேரை நம்ம மன்னிக்கிறோம். நமக்கு எதிராக குற்றங்கள் செய்யறாங்க, நமக்கு எதிராக தப்பிதங்கள் செய்யறார்கள், அவங்க நம்ம மன்னிக்கிறோம். அங்கு அடிக்கடி சொல்லுவார், அவனை மன்னிச்சிடுறேன், ஆனா நீ செய்தத எவ்வளோ பிரசங்க எடுத்திருக்க. என்ன சொல்றது? நீ செஞ்சத மறக்கவே மாட்டேன், நீ கண் முன்னாடி பட்ட வராத என்ன சொல்லுவான்? மன்னிச்சிடுறேன், ஆனா உனக்கு இனிமேல் நான் தயை காட்ட மாட்டேன், உனக்கு நான் இனிமேல் இறக்க மாட்டேன் என்று சொல்லி, அதுதான் மனுஷனோட மன்னிப்பு. நானும் கூட அப்படிதான். அதான் மனுஷனுடைய மன்னிப்பு. ஆண்டவருடைய மன்னிப்பு எப்படிப்பட்டது? அவர்களை குமாரர்களாக மாற்றினார். நாம் அனைவரும் எப்படி மாற்றினாரு? அவருடைய குமாரர்களாக, அவருடைய குமாரத்திகளாக, பிதாவாகிய தேவனுடைய குமாரர்களாக, குமாரத்திகளாக மாற்றினார். நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தார். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அவருடைய ரத்தத்தினால் நாம் கழுவப்படவில்லை என்று சொன்னால் நாம் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. பிதாவுக்கு ஒரே குமாரன் தான். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாகத்தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்டதன் விளைவாக நாம் ஒவ்வொருவரும் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறோம்? புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அடாப்டட் சன். We are called adopted sons and daughters of the Most High. உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த அதிகாரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு கொடுத்தார். முதலாவதாக நம்ம பாவத்தை மன்னித்தார். இரண்டாவதாக a giant leap என்று சொல்லுவார்கள், அதாவது ஒரே தாவர. அடுத்தது என்ன? உடனடியாக உன்னை குமாரனாக மாற்றினார். எவ்வளவு அருமையான வசனம்! அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் அப்படின்றது என்ன? யாரானாலும் சரி, உன்னுடைய பாவம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, உன்னுடைய பாவம் சிவேர் என்று இருந்தாலும் சரி, அது வெண்பஞ்சை போல மாறும், வெண் பனியை போல மாறும். ஐயோ, நான் என்னை மன்னிக்கவே முடியாது என்று ஒருவனும் சொல்ல முடியாது. நீ எவ்வளவு குற்றம் செய்திருந்தாலும் சரிதான், உன்னை ஒரு நிமிஷத்திலே அவரால் மாற்ற முடியும். அந்த அதிகாரம் அவருக்கு உண்டு. உன்னை மாற்றி அவருடைய பிள்ளைகளாக உன்னை மாற்றிக் கொண்டார். முதலாவது அவருடைய அதிகாரத்தின் நிமித்தமாக நம்முடைய பாவங்களை மன்னித்தார். இரண்டாவதாக ஆண்டவர் செய்த அந்த அதிகாரத்தின் மூலமாக செய்த காரியம் என்ன? நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மூன்றாவதாக வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீடர்களும் இடத்தில் வளர வைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்பொழுது என்ன செய்யறாரு? He delegated his authorities to his disciples. அதாவது என்ன செய்யறாரு? அவருடைய அதிகாரத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய சீஷருக்கு கொடுக்கிறார் இல்லையா? இப்ப அவர் மாத்திரமல்ல, அவருக்கு தன்னுடைய அதிகாரத்தை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். அவருடைய பிள்ளைகள் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுக்கிறார். இப்பொழுது நாம் என்ன செய்ய முடியும்? நம்முடைய கைகளை வைத்து ஜெபிக்க முடியும். ஒருவருடைய கஷ்டத்துக்காக நாம் ஜெபிக்க முடியும். நம் ஜெபத்துல நமக்காக மாத்திரம் வேண்டிக் கொள்ளல இல்லையா? அவருடைய வியாதிக்காக வேண்டிக் கொள்கிறோம், அவருடைய பண பிரச்சனைக்காக வேண்டிக் கொள்கிறோம், அவருடைய ரட்சிப்புக்காக வேண்டிக் கொள்கிறோம், அவருடைய சுகத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம், அவருடைய பிள்ளைகள் அவருடைய குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஏன் வேண்டிக் கொள்கிறோம்? பிறருக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த அதிகாரம் நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அவருடைய நோய் குணமாகிறது ஜெபத்தின் மூலமாக. அப்பொழுது உங்களுடைய மூப்பர்கள் தலையிலே கையை வைத்து ஜெபிப்பார்கள். அப்பொழுது வியாதியானவன் வியாதிஸ்தன் சொஸ்தமாவான் என்று போடப்பட்டிருக்கிறது.
பாருங்க, he delegated his powers, his authority, அவருடைய வல்லமையை, அவருடைய அதிகாரத்தை அவருடைய சீஷருக்கு கொடுத்தார். இது மூன்றாவதான காரியம். இது நமக்கு கொடுக்கிற அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். நான்காவதான காரியம் வாசிக்கலாமா? யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பாருங்க, இப்பொழுது பிதாவாகிய தேவன் தாமே நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரத்தை யார் கொடுத்தாரு? குமாரனாக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கொடுத்தார். இப்போது அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிறது. ஜட்ஜ்மென்ட், அதை வாசிக்கிறோம். and have given him the authority to execute judgment also because he is the son of man என்று வாசிக்கிறோம். to execute the judgment, அதாவது என்னை பாவி, என்னை நீதிமானாக்கத்தக்கதாக, அநியாயக்காரரை தண்டனை கொடுக்கத்தக்கதாக எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்றிருக்கிறார். எனக்கு நியாயத்திற்கு வழங்கக்கூடிய அதிகாரம், ஜட்ஜ்மெண்ட், to pronounce, to execute judgment. என்னை நியாயம் தீர்க்க, நான் குற்றவாளி அல்ல என்று சொல்லி நியாயம் தீர்க்க, அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை ஆக்கினை தீர்ப்புக்கு அனுப்பத்தக்கதான அதிகாரத்தை, to pronounce the judgment, நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரத்தை அவர் பெற்றிருக்கிறார் என்று பாருங்க. அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார், அது ஒரு அதிகாரம் தான். பாருங்க, பிலாத்தின் இடத்துல சொல்லுகிறார், என் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. பிலாத்து சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பாக பிலாத்து சொல்லுகிறார், உன்னை நான் சிலுவையிலே அறையவும் உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதுக்குமே பேசுறார். இந்த அதிகாரத்தை பற்றி பேசும்பொழுது authority, when Pilate spoke about the authority, the Lord immediately spoke these words. அங்கே பிலாத்து முன்பாக அவர் நின்று அநேக வார்த்தைகள் சொல்லவே இல்லை. ஆனால் பிலாத்து அவரை பார்த்து, உன்னை விடுதலை செய்யக்கூடிய அதிகாரம், உன்னை சிலுவையில் அறையக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்று சொன்னார். உடனடியாக சொல்லுகிறார், பலத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாவிட்டால் உனக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று சொல்லுகிறார். பாருங்க, எவ்வளவு பெரிய வார்த்தை. நான் சிலுவை மரத்திலே மரிப்பது, என்னை சிலுவை மரத்திலே அடிப்பது என்பது, சிலுவை மரத்திலே ஒப்பு கொடுப்பது என்பது பிதாவின் சித்தமாக இருக்கிறது. ஏன் நாம் வாசிக்கிறோம், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியானவர் வெளிப்படுத்தினர் 13 வாசி. அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியானவர், அவர் சிலுவை மரத்திலே மரிக்கத்தக்கதாக, பாவிகளுக்காக மரிக்கத்தக்கதாக, உனக்காகவும் எனக்காகவும் மரிக்கத்தக்கதாக அவர் தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுக்க வந்தார். பிலாத்து சொல்லுவார், எனக்கு அதிகாரம் உண்டு, உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்கிறார். மரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வழியே உனக்கு பெற்றுக்கொள்ள, என்னை அடிக்கத்தக்கதாக, என்னை கொள்ளத்தக்கதான அதிகாரம் உனக்கு இல்லை என்று சொல்கிறார். ஆகவே தனது ஜீவனை கொடுக்கவும் அதை திரும்பவும் எடுக்கக்கூடிய அதிகாரம் அவர் பெற்றவர். எங்க வாசிக்கிறோம்? யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை பிதாவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். அவர் தனது ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவனை திரும்ப பெற்றுக்கொள்வோமான அதிகாரம். அதன் மூலமாக நமக்கு என்ன நன்மை விளைந்திருக்கிறது பாருங்க. நாமும் கூட நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படியான அதிகாரம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்க, கடைசியாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு எதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தேவனுடைய அதிகாரத்தினால் நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? காக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். அடுத்த அதிகாரத்தை பார்க்கலாம். அவருடைய அதிகாரம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது, டிவைன் அத்தாரிட்டி என்று வாசிக்கிறோம்.
டிவைன் பவர் என்று வாசிக்கிறோம். நமக்கு தந்தருளினது என்று வாசிக்கிறோம். ஜீவன் செய்யவும் தேவ பக்தியாக இருக்கும். பாருங்க, அவருடைய வல்லமை குறித்து, அவருடைய அதிகாரத்தை குறித்து, அவருடைய கர்த்தத்துவத்தை குறித்து, அவருடைய துரைத்தனத்தை குறித்து, the principalities, the might, the power and the dominion of our Lord Jesus Christ, அதை பார்ப்போம். அந்த அதிகாரத்தை பார்ப்போம். அந்த அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம்? முதலாவது அதிகாரம் என்ன பெற்றிருக்காரு? வெரி குட் சிஸ்டர். பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம். பாவத்தை மார்க் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். பாவத்தை உலகத்திலே பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம். இரண்டாவதாக அவருடைய பிள்ளைகளாக கூடிய அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசித்தோம். நம்ம பாவத்தை மன்னித்தார், அதிகாரத்தை கொடுத்தார். இரண்டாவதாக நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாற்றினார். அவருடைய அதிகாரத்தின் நிமித்தமாக நம்ம அவருடைய தேவனுடைய பிள்ளைகளாக மாறி போனோம். மூன்றாவதாக என்ன பார்த்தா? நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய, அவர்தான் நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரத்தை வைத்திருக்கிறார். to declare us innocent by the judgment என்று வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் தம்முடைய அதிகாரத்தை சீஷர்களுக்கு கொடுத்தார். to delegate his authority to his disciples என்று வாசிக்கிறோம். அவருடைய சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். வியாதியஸ்தை சுஸ்தமாக்க உபதேசம் பண்ண அவர் அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்களிலே சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் யாரால் நான் அதிகாரம் பெற்றிருக்கிறேன்? ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நான் அப்போஸ்தலனாக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். நான் போதிக்கிற வரத்தை அவருடைய அதிகாரத்தின் நிமித்தமாக நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அதை என்னுடைய பாவங்களை அவர் மன்னித்தார். என்னை கரைத்திரை அற்றவனாக என்னை மாற்றினார். என்னை நியாயம் இருக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு உண்டு. என்னை நீதிமான் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் அவருக்கு உண்டு என்று சொல்லி, ஆண்டவரே உங்களுடைய கர்த்தத்துவத்துக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய துரைத்தனங்களுக்கு, உங்களுடைய அதிகாரத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் துதி, கனம், மகிமை, வல்லமை, மாட்சிமை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நீ ஒருவரே பார்க்கிறேன் என்று சொல்லி வணக்கமாக விழுந்து நான் பணிகிறேன் என்று சொல்லி அவரிடத்தில் நாம்